இன்னைக்கு இந்த உலகத்துல பொருட்களை தேடி சம்பாதித்து வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் தேவனாகிய கர்த்தர் யோபுடைய பக்தன் மூலமாய் சொன்ன ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது அவன் நம்பிக்கை. உலகத்தை ஆதாயம் பண்ண வேண்டும் என்பதற்காக உலகத்தில் நான் அதை பெற்றணும், இதை சேர்க்கணும், அதை அடையணும், இதை அடைய வேண்டும் என்று சொல்லி உலக ஆதாயத்தை தேடி பொருட்களை தேடி கொண்டிருக்கிறவர்களை யோபுடைய புஸ்தகத்தில் எப்படி சொல்றாங்க தெரியுமா? மாயக்காரன். மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது, இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய ஜனங்களை, நீங்கள் அநேக காரியங்களை ஒருவேளை உங்களுடைய வீட்டிலே, உங்கள் பெயரிலே, உங்கள் அக்கௌண்ட்ல சேர்த்து வைத்திருந்தாலும் தேவன் உங்கள் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் நம்பிக்கை என்ன? உங்கள் ஆத்துமாவை தேவன் எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்கள் நம்பிக்கை என்ன? இன்னைக்கு நான் பேசுறேன், உங்க நம்பிக்கை லாபமாயிருக்க வேண்டும், உங்க நம்பிக்கை ஆதாயமாயிருக்க வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி மிக அழுத்தமாய் சொல்லுகிறார், மனுஷகுமாரனை விசுவாசித்து, மனுஷகுமாரனுடைய பாடுகளை மரணங்களை விசுவாசித்து, மனுஷகுமாரன் சிந்தின ரத்தத்தினால் உங்களுக்கு பரிகாரம் உண்டு என்று விசுவாசித்து, அந்த ரத்தத்தையும் அப்பத்தையும் நீங்கள் புசித்து பானம் பண்ண வேண்டியது அவசியம். அப்பத்தை வாங்கும் பொழுது, ரசத்தை வாங்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய புரிதல் உண்டாய்.